இது நம்ம family. அன்புள்ள Girias, இது நம்ம family. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. விஷால் பிரியா பவனி சங்கர் யோகி பாபு நடிப்பில் அரி இயக்கத்தில் ரத்னம் வெற்றி நடை போடுகிறது. இந்த படத்துல என்ன காமன் ஃபேக்டர் இருக்கு? எதனால எல்லா லாங்குவேஜ் இருக்கு? ஈவன் தெரியும் எல்லாத்துக்கும். அது நமக்கு தெரியாத அவங்க சொல்றாரு. தெரியாத பூஜை வந்து கதையை நம்பி அவங்க வந்து ரிலீஸ் பண்றாங்க சார். நிறைய தெலுங்கு படங்கள்ல வந்து உங்களை பார்க்க முடியுது. 2018க்கு அப்புறம் இப்போ சலார்லேயே நடிச்சிருந்தீங்க. எப்படின்னு இருக்கு? ரொம்ப கஷ்டம், ரொம்ப அழகான. ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா இண்டஸ்ட்ரி அந்த மாதிரியான விஷயங்கள்? இண்டஸ்ட்ரியை பொறுத்து சொல்ல தம்பியா, ஆனால் பேர் தெரியும் அப்படிலாம். தனுஷா வந்துட்டு ஒரு டேரக்டரா நீங்க பாக்குறது எந்த அளவுக்கு இருக்கு? ஒரு சினிமா பாடின்னு சொல்லுவாங்கல்ல சில பேர், அதாவது சினிமாவே ஃபுல்லா ஊறிப்பாங்கல்ல. எனக்கு என்னன்னா உங்களை டைப் காஸ்ட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு இருந்துட்டே இருக்குங்க. இப்படியே வாழ்க்கை போட போகுது இல்லையே. அந்த கதைக்கு நாயகன் தான் பண்ணுவேன், இன்னும் அறுபது கதாபாத்திரம் பண்ணுவேன், எல்லாமே நடக்கும். என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பீங்க? அது இல்லைன்னா நோ சொல்வீங்க. நம்மளுக்கு ஒரு செட்டால நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பண்ண போறது இல்லை. பெட்டர் ஃப்ராங்கா இருக்கிறது பெட்டர் இல்லை. உங்க கரியர்ல அந்த மாதிரி ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடா நடந்திருக்கு? அனுமானம் வந்து ஹிட்லாம் வந்து கொஞ்சம் நேரம் இல்லை. படம் சைன் பண்ணும்போது அந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு சின்ன படமா தான் வரப்போகுது. ஏன்னா அந்த முன்னெல்லாம் வந்துட்டு 2 கைண்ட் ஆஃப் ரிவ்யூ தான் இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓடிடி வரும்போது இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க நீங்க? ஏன்னா இப்போ வந்து நெகட்டிவான சொன்னா அது வந்து ஜாஸ்தி வந்து ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவா பேசுறேன். ஆனா அப்புறமா வெளியே போய் பேசினா அதே படம் செம்மையா இருக்கு பண்ணலாம். அப்படி எதுக்கு அந்த 2 ஆளுக்கு? வணக்கம், எப்படி இருக்கீங்க? இதுக்கு நல்லா தான் இருக்கு. இதுக்கு நல்லா இருக்கீங்களா? ஓகே. சபரி, ஒரு த்ரில்லர் அப்படின்றது பார்க்கும்போது தெரியுது. ஒரு த்ரில்லர்னா ஒரு ஆக்டரா நீங்க என்னென்ன விஷயங்களுக்கு சேஞ்ச் ஆவீங்க? ஒரு மூவியா த்ரில்லர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம்? இந்த படம் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். அதாவது இட்ஸ் நாட் ஒரு கிரைம் த்ரில்லர் கிடையாது. இட்ஸ் நாட் கிரைம் த்ரில்லர், இது சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ஸோ கொஞ்சம் மைண்ட் கேம்ஸ்லாம் இருக்கும். அதாவது நீங்கள் கேரக்டரைசேஷன் பார்க்கும்போது ஒரு கேரக்டரும் என்ன பண்ண போகிறாங்க, யார் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு அந்த ஒரு கெஸ்ஸிங் கேம்லேயே வந்து கொஞ்சம் போயிட்டுருக்கோம். நீங்கள் நினைக்கிற வில்லன் வந்து வில்லனாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ப்ளே கேம் இருக்குது. அதெல்லாம் நிறையா இருக்குது அந்த மாதிரி. ஓகே. கேரக்டரை பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எனி ஆக்டர் வில் obviously do their best version of themselves. இதில் வந்து கொஞ்சம் சட்டிலாக ப்ளே பண்ணியிருப்பேன். இட்ஸ் நாட் தட் இந்த நார்மலாக ஒரு ஆங்கிரி யங் மூமெண்ட் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு நார்மல் சிங்கிள் மதர் அவங்க குழந்தை கூட இருக்கும்போது, பட் அவங்க குழந்தைக்கு ஏதோ நடக்கும் போது இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஓகே. அண்ட் ஹவு த பிளாட் எப்படி போகுதுன்னு தான் வந்து கதை. ஓகே. இப்போ பெரிய ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த த்ரில்லர்ல லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல தான் ரிவீல் ஆகும். எஸ். பட் எங்களுக்கு வந்து ட்ரைலர்லயே ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் ஆன மாதிரியான அப்படி நீங்க நினைக்கிறீங்க? அப்படி அதான் கூடாதா? அதான் மேட்டர். ஓகே. சோ நீங்க படம் பார்த்தா தான் தெரியும். ஓகே. இப்போ இருக்க ஆடியன்ஸ் வந்துட்டு த்ரில்லர்ல இந்த விஷயங்கள்லாம் எவால்வ் ஆயிருச்சு. ஸோ ஃபில்டர் ஆகிட்டே இருப்பாங்கல்ல, இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம்ப்பா, இந்த மாதிரியான ட்விஸ்ட்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இருக்க ஆடியன்ஸ் எப்படி த்ரில்லர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறாங்க தம்பியா. அவங்க படம் வரதுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க. இப்போல்லாம் போஸ்டர் பார்த்து கதை சொல்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் இப்போல்லாம். அதனால் இந்த படம் அப்படி இருக்காது கண்டிப்பாக. அதில் மாற்று கருத்தாக தான் இருக்கும் நிலைமை. நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. நாங்களே எதிர்பார்க்கல. அதான் உண்மை. நாங்களே எதிர்பார்க்கல கடைசியாக என்ன ஆக போகுதுன்னு. அப்படி நடந்த படம் தான் இந்த படமே. அந்த படத்தில் நான்லாம் மேம் அடிச்சிருக்கேன். டமால் டிமில்னு செம்மடி அடிச்சிருக்கேன். ஆமாம், இந்த படத்தில் நான் அடி வாங்கியிருக்கேன். ஓகே. ஹனுமன்ல அடி கொடுத்துட்டு இருந்தீங்க. ஆமாம், எல்லா படத்துலையும் அடி கொடுப்பேன். ஆனால் இந்த படத்தில் வந்து வாங்கியிருக்கேன். ஓகே, செம்ம. அதனால் கதையோட சாரம் சூப்பராக இருக்கும். ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் வந்து நிறைய தெலுங்கு படங்களில் வந்து உங்களை பார்க்க முடியுது. 2018க்கு அப்புறம் இப்போ சலார்லேயே நடிச்சிருந்தீங்க. எப்படின்னு இருக்குது தெலுங்கு இண்டஸ்ட்ரி? அட்டகாசமாக இருக்குது. ஓகே. ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது எங்களுக்குலாம். ஏன்னா தமிழ்லேருந்து தெலுங்கு சொல்ல நிறைய கற்றுக்கிற தருணம் இருக்குல்ல, நிறைய கற்றுக்கணும். ஏன்னா மொழி தெரியாது. அதனால் அது அர்த்தம் புரியணும். அந்த அர்த்தம் புரிஞ்சு அந்த அர்த்தத்துக்கு என்ன மீட் இருக்குன்னு தெரியணும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப அழகான. ஓகே. ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா ரைட்டிங் ப்ராசஸில்? என்னென்ன ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா இண்டஸ்ட்ரி அந்த மாதிரியான விஷயங்கள்? இண்டஸ்ட்ரியை பொறுத்து தெரியல தம்பியா. ஆனால் மக்கள் சூப்பராக வேலை பார்ப்பாங்க. சினிமா லவர்ஸ் அவங்க சினிமாவை அப்படி நேசிப்பாங்க. நம்மளை தங்கத்தட்டில் வச்சு தங்குவாங்க. ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. வரும்போது டைலாக் பேப்பர் முன்னாடியே வந்துடும். அதுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், ஏது பண்ணணும் என்னது சொல்லுவாங்க. ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. நிறைய மதிப்பு கொடுப்பாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டை சூப்பராக பார்த்துப்பாங்க தம்பியா. அது எப்போதுமே இருப்பாங்க. வந்து நான் முதல் படம் செல்லோ ஆரம்பித்தேன் தம்பியா. வெங்கி தம்பி தான் டேரக்டர். இன்றைக்கி 3வது படம் பண்ணுறேன் தம்பி கூட. அவங்க பண்ணுறேன். அந்த படம் வரைக்கும் அவன் மாறவே இல்லை. இந்த முதல் படத்தில் என்ன மதிப்பு என்ன மரியாதை என்பது அதோட ரெட்டிப்பாக தான் ஆச்சு. அந்த கோப்பை எனக்கு தெரியும். அப்படிலாம் அண்ணாக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பு மரியாதை என்பது ரெட்டிப்பாக மாறி இருக்கு. அது ரொம்ப அழகாங்க. சினிமாவே ரொம்ப நேசிக்கிறாங்க. தியேட்டர் போய் படம் பார்க்குறாங்க எல்லாருமே.
தியேட்டரில் கொண்டாடுறாங்க. அது ரொம்ப அழகாக அது இருக்குது. சின்ன படமோ பெரிய படமோ தேட்டருக்கு போயிடுவாங்க. அது அங்கே ஆமாம், அது என்ன இருந்தாலுமே படம் ரிலீஸ்னா போய் பார்ப்பாங்க. அவங்க முடிவு பண்ணிப்பாங்க நல்லா இருக்கா இல்லையான்னு. பட் போய் பார்த்துருவாங்க. ஓகே. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கடைசியில் இது வந்து எல்லா லாங்குவேஜ்லையுமே ரிலீஸ் ஆகுது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது பொதுவாக ஏதாவது ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கணும். ஒன்று ஹீரோஸ் வந்து எல்லா லாங்குவேஜுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும். அந்த மாதிரி இந்த படத்தில் என்ன காமன் ஃபேக்டர் இருக்குது, எதனால எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் ஹீரோயின் தெரியும் இப்போ எல்லாருக்குமே. ஹீரோயின் இல்லை சொல்ல அதுவும் இங்கே கேட்குறேன். வேற எதுவும் காமன் ஃபேக்டர் இருக்கு? காமன் ஃபேக்டர்ங்கிறது ஒரு மதர் டாட்டர் தானே. மதர் டாட்டர் வந்து லாங்குவேஜ் தாண்டி எந்த மொழி பார்த்து போனாலும் மதர் டாட்டர் வந்து மதர் டாட்டர் தானே. அந்த அந்த இமோஷன் மாறாதுல்ல. ஸோ நீங்கள் கதையை பார்க்கும்போது அந்த கதையை உண்டாக்குறது வந்து அந்த எமோஷன் தானே. அந்த மதருக்கும் டாட்டருக்கு இருக்க எமோஷன் தான் வந்து மொத்த கதையை தூக்கிட்டு போகுது. ஸோ அந்த எமோஷன் வந்து எல்லா பக்கமும் எந்த லாங்குவேஜ் இருந்தாலுமே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண தான் போகிறீங்க. ஸோ ஐ திங்க் அந்த தைரியத்தில் தான் வந்து ப்ரொடியூசரும் கதை நம்பி வச்சுட்டு இந்த பல லாங்குவேஜ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ நம்மளுக்கு தெரியாத மூஞ்சி அவர் சொல்லிட்டாரு. சரி, நம்மளுக்கு தெரியாத மூஞ்சை வந்து கதையை நம்பி அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க சார். அப்படி கிடையாது. நான் அப்படி சொல்ல அடுத்த கேள்வியாக அதை நான் வச்சுருந்தேன். என்னன்னா நீங்கள் லீடாக பண்ணுறீங்கல்ல, நீங்கள் தான் அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் கேரி பண்ணுறீங்க? ஐ மீன் ஃபுல் ப்ரெஷரும் உங்கள் மேலே தானே இருக்கும். அதை கேட்கலான்னு அடுத்த கேள்வியாக வச்சுருந்தேன். சார் முன்னாடியே கோத்து விட்டுட்டாருங்க. அந்த வார்த்தை ஓகே ஓகே. ப்ரெஷர் ஒன்றும் இல்லை. சி நம்ம டியூட்டி வந்து ஷூட்டிங்கோட முடிஞ்சது. ஆக்சுவலாக ஷூட்டிங், அதுக்கப்புறம் அடுத்த டியூட்டி வந்து நம்மளுக்கு வந்து டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் வந்து ப்ரொமோஷன்ஸ். இதுதான் ஆக்சுவலாக வந்து ஒரு ஆக்டரான ஒரு பண்ணக்கூடிய ஒரு வேலை. அதுக்கு மேலே ப்ரெஷருங்கிறது நம்ம கையில் இல்லை. ஏன்னா நான் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கல, நான் தியேட்டர் ரிலீஸ் பார்க்கல, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ தெரியாத விஷயத்தை நம்ம அதை பற்றி பேச முடியாது. நம்ம பக்கத்துலேருந்து 100% கொடுத்துருக்கோம். கதை நல்லா இருக்கா, எங்களுக்கு கதை பிடிச்சிருந்து அதனால தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அந்த விதத்தில் வந்து ஒரு டிக்மாக்காக போடலாம். பட் அன்னெசரி ப்ரெஷர் ஐ கேன் டேக். ஒரு படம் வந்து ஹிட்டாக ஃப்ளாப் ஆகுறது நம்ம கையிலே இல்லை. அது நம்ம நினைக்காத எதிர்பார்க்காத படம்லாம் வந்து ஹிட் ஆயிருக்கு. நான் எது ஹிட்னு நினைக்கிறோமோ அது ஃப்ளாப் ஆயிருக்கு. அதனால வந்து நம்ம ஆடியன்ஸை ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்களுக்கு அன்றைக்கி என்ன மூட் இருக்கோ, அவங்களுக்கு படம் பிடிச்சிருந்தா ஹிட் ஆக்குறாங்க, பிடிக்கலன்னா ஃப்ளாப் ஆகுது, அவ்வளோதான். அது நம்ம கையில் இல்லை. நம்ம வந்து எந்த படம் பண்ணாலுமே வந்து ஒரு 100% பண்ணி தான் கொடுப்போம். அது எப்படி அவங்க ஏற்றுக்கிறாங்கிறது அவங்களோட விஷயம். ஓகே. உங்கள் கரியரில் அந்த மாதிரி ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்திருக்கா? ஹனுமான்லாம் நான் எதிர்பார்க்கவே இந்த அளவுக்கு வரணும். ஓகே. ஹனுமான்லாம் வந்து ஹிட்லாம் வந்து கொஞ்சம் இல்லை. அதாவது ஆமாம், அந்த அளவுக்கு ஹிட் நான் படம் சைன் பண்ணும்போது அந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு சின்ன படமாக தான் வரப்போகுது. ஏன்னா அந்த படத்துல பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நானும் வினய் தான் அப்போ அந்த டைமில் நாங்கள் சைன் பண்ணும்போது. ஸோ அதனால் அங்கே அந்த அளவுக்குலாம் போகும்னு சொல்லி யாருக்குமே அந்த அளவுக்கு யோசிக்கவே இல்லை. எனக்கு 354 crores கலெக்ட் பண்ணிருக்கலாம். வந்து எங்கேருந்து ஒரு சின்ன படம் அங்கே அவ்வளோ தூரம் பண்ணிருக்கலாம். ஸோ இட்ஸ் அன்பிரிக்டபிள். யூ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஒர்க், வாட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஆனால் என்னன்னா வந்து நம்ம எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு படத்தை கொடுக்குறோம். அது எப்படி மக்கள் ஏற்றுக்கிறாங்களோ பார்க்கலாம். ஓகே. இப்போ அந்த ஃபாலோவிங் அந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்போம், 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்போம். அந்த நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம், இந்த சீன் எப்படியாவது ஸ்க்ரீனில் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இது எப்போ ரிலீஸ். அந்த ஃபாலோவிங் அந்த டைம் பீரியட் எப்படி இருக்குண்ணே? ஃபஸ்ட்டு இன்டர்வியூ சொல்ல எப்படி இருந்தது தம்பி உங்களுக்கு? இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? என்ன கேட்க போகிறோம், என்ன பதில்? அதே எதிர்பார்ப்பு தான் எங்களுக்கு இருக்கும். நாங்கள் மட்டும் நான் வானத்தில் கஷ்டம். எல்லாருக்கும் ஒரு எண்ணம் தான். அந்த சீன் எப்போ வரும், எப்படி வரும், நல்லா நடிச்சிருக்குமே, இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஜெயிச்சிருமா, ஜெயிச்சவர் பேசுவாங்களா, பேசினவர் பாராட்டு கிடைக்குமா, இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்குது தான் தம்பியா. நானும் மனுஷன் தானே, எல்லாரும் மனுஷன் தானே. இது எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அதுவும் நம்ம ஒரு உழைப்பு போட்டிருக்கோம். அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வருமா என்பது பணத்தில் கிடையாது. அது பாராட்டுகள் மட்டும் தான். அந்த பாராட்டுகள் சிறப்பாக கிடைக்கும் போது கண்டிப்பாக பரவாயில்ல, நம்ம உடைச்சது உண்மை அப்படி தெரியும். அந்த கிடைக்காதப்போ சரியாக உடைக்கல, நல்லா உடைச்சிருக்கணும் அப்படி தோணும். அவ்வளோதான், 2 தான். இங்கே நல்லது கெட்டது மாதிரி தான் தம்பியா. ஒரு நல்லது ஒரு கெட்டது, ஒரு அழுகை ஒரு சிரிப்பு, அப்படி தான் எல்லாமே. இது போச்சே திருப்பி வரும், அவ்வளோதான். அதனால் எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். எங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் வெளியே வந்த பிறகு நான் ஃபோட்டோ பிடிக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறோம் இல்லை, அதுவே பெரிய பாராட்டு தானே. யார் ஃபோட்டோ எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ரோட்டில் சராசரி மக்களை ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க. நான் மேமோட சொல்ல ஃபோட்டோ எடுத்துக்க நான் கேட்பேன். நான் கேட்டிருக்கேன், மேம் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஏன் அப்படின்னா இது ஞாபகார்த்தம், பெரிய ஞாபகார்த்தம். நாளைக்கு மேம் வந்து பெரிய ஸ்டாரு அப்படி நிற்கும்போது, ஒரு பெரிய இடத்துல போய் மேடையில் நிற்கும்போது எனக்கு தெரியும், மேம் தெரியும் சொல்லுங்க. அந்த இருக்கிற அந்த ஃபோட்டோ பாக்ஸை அதை சந்தோஷப்படுத்தும், அது வாழ்த்தும். அந்த வாழ்த்துறதுக்காக தான் அந்த ஞாபகார்த்தமே. அதனால தான் இந்த படங்கள் எல்லாமே எங்களோட முயற்சியை முன்னோட்டி இருக்கிறது. அதுக்கான முயற்சி தான். ஓகே. எனக்கு இன்னொரு கேள்விகள் இருக்குது. என்னென்னா, ஒரு பொதுவாக பிஸ்னஸ் வியாபாரங்களில் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு இடத்துல வேஸ்ட் ஆகிருச்சாலோ இல்லை சரியாக பயன்படலைனாலோ மறுபடியும் இன்னொரு இடத்துல பயன்படுத்தும். கலைன்னு வந்துட்டா, இப்போது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு புதுசாக ஒரு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு படத்தில் ஒரு கதைக்கு ஒரு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் அந்த படம் ரிலீஸ் ஆகலைனாலோ நீங்கள் இந்த டெக்னிக்கை, இந்த எக்ஸ்பிரஷன், இந்த விஷயங்களும் இன்னொரு படத்துக்கு போயிட்டு யூஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணும் தம்பியா. அது எப்படி பண்ணாமல் இருக்கும்? ஆனால் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருப்பாங்களே, அந்த அதை கேரக்டர் அப்படி தகுந்தபடி அதை கொஞ்சம் மாற்றிருக்கும். கண்டிப்பாக மாற்றிருக்கும்.
இப்போ பேசுகிறேன்ல, நீ என்ன பேசணும் அப்படி தான் பேசுவேன். ம் படத்துக்கு வந்து மாற்றிய பேச போகிறேன் புரியுது. இல்லையே, அதுவும் அங்கே அப்படி தான். ஆனால் அந்த கதாபாத்திரம் என்ன பேசுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அது சரியாயிடும். அந்த கதாபாத்திரம் ரொம்ப அமைதியாக பேசும், இல்லை கரகரன்னு பேசும், இல்லை சத்தமாக பேசும், இல்லை சிரிச்சுக்கிட்டே பேசும், இல்லை சோகமாக பேசும். இது எல்லாம் கலவை தானே. டைரக்டர் இயக்குனர் ஐயா என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கதாபாத்திரம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டிசைன் விட்டு வெளியே போயிடக்கூடாது. ம் அப்படி வெளியே போச்சுன்னா கேரக்டர் செத்துரும். ம் இப்போ இந்த கேரக்டர் வந்து அப்படி தான். அந்த கேரக்டர் வந்து சிரிச்சிச்சு தான் செத்துரும். நான் கத்தி எடுத்து வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஒத்துப்பியா இல்லை என்னடா கேரளத்தனமாக சிரிக்கிறேன் அப்படின்னு. அதே தான். அந்தந்த கதாபாத்திரத்துக்கு அந்தந்த வேலையை ரொம்ப அழகாக பார்த்துட்டா அந்த கதாபாத்திரம் ரொம்ப அழகாக. ஓகே மேம், இப்போ உங்கள்கிட்ட வர ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்வீங்க. ஆனால் என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்கலன்னா, இல்லை உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்பீங்க, அது இல்லைன்னா நோ சொல்வீங்க? ஸ்கிரிப்ட் தான் வேணும். கதை Okay. எனக்கு பிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட். ஓகே கதை தான் மெயின். ஓகே அதுக்கப்புறம் நம்ம ரோல் வந்து கொஞ்சம் ரெப்பிட்டேஷனாக இருந்தால் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன். ஓகே கொஞ்சம் ரெப்பிட்டேஷன் ரோல்ஸை கொஞ்சம் பண்ணாமல் ட்ரை பண்ணிருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் அது மீறியும் சில ரோல்ஸ் உங்களுக்கு எழுதியிருந்தால் அதான் தான் வரும். அதில் நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம பண்ண முடியுமோ பண்ணணும். ஓகே எப்படி நோ சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் அங்கேயே முடிஞ்சுக்கே சொல்லிடுவேன். மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவீங்க. நான் பெற்று தெரியாதுல்ல. அங்கேயே சொல்லிடுவேன். இல்லை, ஐ டோன்ட் லைக் வேஸ்டிங் எனிபடிஸ் டைமுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து கதை சொல்கிறாங்கன்னா நான் ஒரு 3 நாள் கழிச்சு சொல்கிறேன், ஒரு வாரம் கழிச்சு சொல்கிறேன், ஒரு மாதம் கழிச்சு சொல்கிறேன்னா அவங்க வந்து அந்த எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ண போகிறீங்க, ஃபோன் பண்ண போகிறீங்கன்னு. உங்களுக்கு பிடிக்கலன்னு அங்கேயே சொல்லிட்டீங்கன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. வேலை அடுத்த ஆர்டிஸ்ட் போவாங்க. அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. நம்மளுக்கு ஒரு செட் ஆகல, நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம பண்ண போகிறது இல்லைன்னு. பெட்டர் ஃப்ராங்காக இருக்கிறது பெட்டர் இல்லை. ஸோ அவங்களும் அடுத்த வேலையை பார்க்கலாம். எதுக்கு நம்மளால அவங்க வந்து வெயிட் பண்ணணும்? ஐ டோன்ட் லைக் வேஸ்டிங் எனிபடிஸ் டைம். ஸோ ஓகே நம்ம கேள்வி கேட்டா வருது மேம், கேட்குறீங்களா? நீங்கள் பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுவீங்க, பிடிக்கல நோ சொல்லுவீங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. பிடிச்சிருந்தா ஓகே தான் சொல்லுவாங்க. இல்ல அதான் என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல, அது என்னென்னலாம் இல்லைன்னா நீங்க நோ சொல்லுவீங்க? இல்லை அந்த கேள்வி சமையா நீங்கள் பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுவீங்க, பிடிக்கல நோ சொல்லுவீங்க. ஆமாம், பிடிச்சிருந்தா ஓகே தான் சொல்லுவாங்க. அதுக்கான அந்த இதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சேன். அதுதான். ஆனால் இப்போ சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு ஐடியாலஜி அந்த விஷயங்கள்லாம் வந்திருப்பீங்க. இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஐடியாலஜி வந்திருப்பீங்க. பட் சினிமாவுக்குள்ளே போனப்புறம் யதார்த்தம் இப்படி தான், இதெல்லாம் பண்ணி ஆகணும்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரிலாம் என்னென்ன விஷயங்கள் அப்படி நடந்தது? அந்த காரில் வந்தியா இல்லை பைக்கில் வந்தியா? காரில் தானே நிறைய எழுதிட்டு வந்தியோ? நிறைய பயங்கரமாக கேட்குறேன் நம்மள. நல்லா இருக்குல்ல. ஏன்னா சினிமாவில் இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணக்கூடாது என்பது சொல்ல முடியாது. நடிகனாக பொறுத்துட்டா நீங்கள் எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். தவிர்க்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கலாம். அது வேணாம், இது ஒத்து வராது அப்படி தவிர்த்துக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கும். இல்லை அந்த ஸ்கிரிப்ட் கேட்குது, டிமாண்ட் பண்ணுது, பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நீ பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ண படங்கள் இருக்கிறது. இது வரைக்கும் பண்ணக்கூடாத விஷயத்தெல்லாம் வெறும் கேமரா முன்னாடி பண்ணியிருக்கேன். ஆனால் படத்தில் பாக்ஸாக அது வேறு மாதிரி இருக்கும். நான் போய் நாயெல்லாம் படுத்த முடியாது, இது நான் பண்ணவே இல்லையா பில்லா இல்லை சொல்ல முடியாது. சினிமா அது கேட்கும். அவன் நடிகனாக எடுத்த பிறகு நீ வேஷம் போட்டு தான் ஆகணும். நாய் வேஷம் போட்டால் குறைச்சி ஆகணும், நிறைய வேஷம் போட்டால் ஊழ ஓட்ட ஆகணும். இந்த மாதிரி வேஷங்கள் என்ன விஷயம் போட்டாலும் அதுக்கு ஏற்ற மாறிக்கணும். அதான் சினிமா. ஓகே. இல்லை நான் சில பேர்கிட்ட கேட்டிருக்கேன், அவங்களும் சொல்லுவாங்க. அதுக்காக சரி உங்கள்கிட்ட இருந்து அது என்ன பதில் வரணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். இல்லை நீங்கள் எதாவது சொல்லுவீங்கன்னு. எனக்கு என்னென்னா உங்களை டைப் காஸ்ட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குண்ணே. தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து ஒரு சீரியஸான ஒரு ரவுடியாவோ இந்த மாதிரியான விஷயங்கள் காட்டிகிட்டே இருக்காங்களே. ஆனால் அண்ணன் அப்படி கிடையாது, நிறைய விஷயங்கள் பண்ணுவார், ஏன் அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு வில்லன் அடிக்க பிடிக்கும் பிள்ளை. எனக்கு முதல் விஷயம் வில்லன் அடிக்க பிடிக்கும். அதனால தான் வில்லனை தேர்ந்தெடுத்தோம். முதல்ல அந்த தேர்ந்தெடுத்த விஷயமும் அதை நோக்கி ஓடுது. அப்படியே காலங்கள் மாறும் இல்லையா, மாற சொல்ல அதுக்கான இடம் கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமை இல்லை நமக்கு. இப்படியே வாழ்க்கைப்பட போகுது இல்லையே. நாளைக்கு நானும் ஹீரோவாக படம் பண்ணுவேன், அந்த கதைக்கு நாயகனாக பண்ணுவேன், பயங்கர அழுகுற கதாபாத்திரம் பண்ணுவேன், எல்லாமே நடக்கும். நான் பொறுக்கிறது கிடையாது, கதை நேரத்தை ஒதுக்கலை. அந்த பொறுத்தல் தான் நம்பியா. சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிதானம் தேவைப்படுதில்ல. நிதானத்தோட அமைதி தேவை, அமைதியோட பொறுமை தேவைப்படுது. நீ பொறுமையாக தான் அவங்களுக்கு வந்துடும். எங்கே போகுது, நான் எங்கே போகிறேன், கண்டிப்பாக பண்ணிடுவேன். இப்போ பண்ணல, நாளைக்கு பண்ணுவேன், அப்படி தான். இல்லைன்னா அடுத்த வருஷம் பண்ணுவேன், இல்லை அதுக்கு அடுத்த மாதம் பண்ணுவேன். அப்படி தான் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நான் செம்ம நடிகராக கேட்டால் கிடையாது, செம்மையாக பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. நான் இன்னும் முயற்சி பண்ணி தான் இருக்கேன். நான் நடிகராக கட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கேன், முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். அது ஏதாவது படத்தில் அமைச்சிடும். அமையும் போது கோப்பையில் அப்படி பண்ணுறேன், நல்லா பண்ணுறேன், இதே பண்ணிக்க வேண்டியதானே. இப்போ நான் போலீஸ் ட்ரெஸ் போட்டு வச்சுக்கேன், போலீஸாகவே நடிப்பேன். நிறைய படம் போலீஸாகவே பண்ணுவேன். ஏன் நல்லா பண்ணியிருப்பீங்க, போலீஸாக தான் பார்க்குறப்போ ஏன் மாறி பார்த்து பாரு, இன்னும் மாற்றிக்க முடியல. அது மாற்றிக்க டைம் எடுக்கும். அப்படி தான் அது டைம் வர சொல்ல அது கண்டிப்பாக நடக்கும். நான் எதிர்பார்த்த விளக்கம் கிடச்சிருச்சு. மேம் முன்னெல்லாம் வந்துட்டு 2 கைண்ட் ஆஃப் ரிவ்யூ தான் இருக்கும், நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போலாம் இப்போ எப்படி வந்திருக்குன்னா தியேட்டர் ரிலீஸ் அப்போ ஒரு ரிவ்யூ வரும், ஓடிடி வரும்போது ரிவ்யூ. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்?
இன்டர்வியூ பார்த்தாவே கேட்டிருக்கேன் இந்த மாதிரி கேள்விலாம். இல்ல 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 என்ன ரிவ்யூ பற்றி பேசி கழுவி ஊற்ற சொல்லிட்டு திரும்பி கேட்டுட்டு இல்ல அப்படி கேட்கல மேம், சீரியஸா. எனக்கு ரிவ்யூவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்க கூட பிரச்சனை கிடையாது. எனக்கு என்ன பிரச்சனைனா வந்து அவங்களே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு உண்மையாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ வந்து நெகட்டிவாக ஒன்று சொன்னால் அது வந்து ஜாஸ்தி வந்து ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவாக பேச வேண்டியது. ஆனால் அப்புறமா வெளியே போய் பேசிங்கன்னா அது படம் செம்மையாக இருக்குப்பான்வாங்க. அப்போ எதுக்கு அந்த 2 வாழ்க்கை? உனக்கு நெகட்டிவ் வந்து அதிக லைக்ஸ் வரதுனால அது சொல்கிறியா? ஆனால் அது எவ்வளோ பேரோட வாழ்க்கையை பாதிக்குது நீ கொஞ்சம் அதை யோசிக்கிறீங்களா? அப்படி சொல்கிறது ஜென்ரலாக. இப்போ நீங்கள் ஒரு படம் நல்லா சொல்கிறீங்க, அது ஒரு 10 பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த 10 பேரோட மைண்டை நீங்கள் ஒரு தப்பான ஒரு நோஷனை போடுறீங்கல்ல, எதுக்கு போடணுன்றணும்? கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, ஒரு 5 நாள் போட்டுமே, ஒரு படம் வரட்டுமே, அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணிட்டுமே. நீங்கள் அதுக்குள்ளே ஏன் போய் உங்கள் ஒப்பீனியனை போய் திணிக்க வைக்கிறீங்க மற்றவங்க இதில்? அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இட்ஸ் ரிவ்யூஸுங்கிறது ஆல்சோ யூ நீட் டு ஹேவ் சம் தகுதி டு ரிவ்யூ அ ஃபிலிம். வாட் இஸ் யுவர் பேக்ரவுண்ட், ஒய் ஆர் யூ டூயிங் திஸ் இருக்குது. எல்லாருமே வந்து ரிவ்யூவராக ஆக முடியாது. இப்போ ஆகிட்டு தான் இருக்காங்க, பட் அதை வந்து ஆக்சுவல் ரிவ்யூஸ் கிடையாது. பிகாஸ் அதுக்குன்னு வந்து உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும், சினிமா பற்றி தெரிஞ்சிருக்கணும், சினிமாக்குள்ள வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கணும். அப்படிங்க அங்கெல்லாம் இப்போ ஹாலிவுட் ப்ரெஸ்ல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து தேர் ஆல் எக்ஸ் எம்ப்ளாயீஸ் ஆஃப் த ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி. தே நோ ஹவு மச் இஸ் கோயிங் டு கோ இன் டு மேக்கிங் அ ஃபிலிம், ஹவு மச் எஃபர்ட் கோஸ் இன் டு மேக்கிங் அ ஃபிலிம். அவ்வளோ லேசுப்பட்டில் வந்து அவங்க ரிவ்யூ வந்து தப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ நாளைக்கு படம்லாம் நீங்கள் என்ன ரிவ்யூ பண்ணி என்ன எங்கே சம்பாதிப்பீங்க நீங்கள்? இட்ஸ் சைக்கிள் தானே. புரியுது. ஸோ கொஞ்சம் யோசிச்சு ஒரு படத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களே, கொஞ்சம் அதுக்கு சான்ஸ் கொடுங்க, மக்கள் பார்க்கட்டும், அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்க ரிவ்யூ கொடுங்க. So, you know, the idea is giving reviews is very easy nowadays. You just say something bad, now it becomes trending and then that's about it. But what are you gaining out of it? ஓகே, பட் அது ரிவ்யூஸ் அஃபெக்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்களா அந்த படத்தை? அஃபெக்ட் பண்ணா அந்த 10 பேர் உங்களை ஃபாலோ பண்றாங்களா, அந்த 10 பேருக்கு அஃபெக்ட் ஆகும்ல. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து ஐயோ இந்த ரிவ்யூஸ் பாத்தீங்களா, சரி நான் சொல்றேன், எங்க தயவுசெய்து ரிவ்யூஸ் பத்தி பேசாதீங்க. நீங்க படத்துக்கு போனீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பிடிக்கலையா, முடிவு பண்ணிக்கோங்க. அவங்க சொன்னாங்க இப்போ உங்களுக்கு வந்து டைரி மில்க் சாக்லேட் பிடிக்கலாம், எனக்கு வந்து கிட்கேட் பிடிக்கலாம். அதனால இப்போ நான் உங்களுக்கு சொல்ல முடியும் இல்லை டைரி மில்க் கேவலமான சாக்லேட் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. பட் ஐ ஷுட் நாட் திணிச்சிஃபை மை ஒப்பீனியன் ஆன் யூ. இல்லை, ஆளுக்கு அவங்கவுங்க வந்து ஒப்பீனியன் இருக்கும், அதை விடுங்கன்ற. நான் எதுக்கு நீங்கள் திணிக்கிறீங்க உங்கள் ஒப்பீனியன் மற்றவங்க மேலே சொல்லிட்டு. ஓகே மேம், இப்போ நீங்கள் வந்து அடுத்தது ராயன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி அந்த ஒர்க்ஸ் போய்கிட்டு இருக்கு? மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சீரியஸான ரோலில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம், எப்படி போயிட்டு இருக்காது? அது முடிஞ்சிருச்சு. அண்ட் இட்ஸ் நாட், இட்ஸ் அ வெரி ஸ்மால் ரோல். இட்ஸ் மோர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் பண்ண ஒரு படம். இட்ஸ் எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு தான் சொல்லலாம். அது வந்து பெருசாக எதிர்பார்ப்பு வந்து எனக்கு, ஐ மீன் ஒரு ரோலாக எனக்கு தெரியாது, இருக்கும் கண்டிப்பாக, பட் அந்த அளவுக்கு இல்லை அது இதில். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ண ஒரு கதை தான் அது. அண்ட் அது போக வந்து ஐ எம் டூயிங் சுதீப் சாரோட மேக்ஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பெருசாக இருக்கும் அதில். ஓகே, தனுஷா வந்துட்டு ஒரு டேரக்டராக நீங்கள் பார்க்குறது எந்த அளவுக்கு இருக்கு? ஐ மீன் டிஃப்ரெண்டாக வெரி ஃபோக்கஸ்ட் வாட் யூ கால் இட், ஒரு சினிமா பாடின்னு சொல்லுவாங்கள்ல சில பேர், அதாவது சினிமாவே ஃபுல்லாக ஊறி இருப்பாங்கல்ல, அதில் வந்து அந்த விதத்தில் வந்து அவர் கண்டிப்பாக ஹீ நோஸ் ஆல் ஆங்கிள்ஸ் ஆஃப் இட். ஸோ அது ஃபுல்லாக அவர் பிளட்லேயே ஊறி போயிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இஸ் அ ஃபினாமினல் ஆக்டர் அண்ட் ப்ளஸ் அஸ் அ டைரக்டர் கேட்கவே வேண்டாம். ஹீ ஜஸ்ட் வெரி வெரி கிளியர் அண்ட் வாட் யூ வாண்ட். ரொம்ப பேஷண்ட்டான ஒரு டைரக்டர் சொல்லலாம். ஓகே, அவருக்கு கிடைக்கிற வரைக்கும் ரொம்ப காமாக கூலாக கம்போஸ்டாக டேக் வாங்கி முடிச்சுட்டு இருக்காரு. ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. May 3 இந்த சபரி படம் தியேட்டரில் மிகப்பெரிய வரவேற்பு பெறணும்னு சொல்லிட்டு சினிவலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். Girias, இது நம்ம family. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. விஷால் பிரியா பவனி சங்கர் யோகி பாபு நடிப்பில் அரி ஏக்கத்தில் ரத்னம் வெற்றி நடை போடுகிறது.